TamilBTC மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பினான்ஸில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கன்வெர்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா LUNC அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா USTC இந்த ரெண்டு கரன்சியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கரன்சியுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் கன்வெர்ட் ஆப்ஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மினிமம் பேலன்சஸ் எல்லாத்தையுமே அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா LUNC அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா DEXE அதே போல் லோக்கா இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மார்ஜினில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் லோக்கா வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் லோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொலாட்ரலாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா கருதலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் கொடுத்து வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தனியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புட்டு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விதமான ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீ அதே போல் வந்து ஹை லிக்விடிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேபிள் காயினான USDTயில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி கேவைசியில் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஈவன் வந்து நீங்கள் பினான்ஸ் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பாட் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வேலெட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயினான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பைனான்ஸ் பிளாக் செயின் வீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து செப்டம்பர் மாதம் அங்கே நடக்குது. ஸோ அங்கே அட்டண்டன்ஸ் ஆகக்கூடிய அந்த அட்டன்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வழியாக வந்து நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனான்ஸ் பிளாக் செயின் வீக்கோட பாரிஸ் 2022ஓட கோல்டு டிஜிட்டல் NFT, சில்வர் டிஜிட்டல் NFT, ப்ரௌன்ஸ் டிஜிட்டல் NFTs. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னால் ஓகேவா பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்து அங்கே வந்து KYC பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து BAB டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோக்கன் வந்து புதுசாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டோக்கன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு டோக்கன் தான் வந்து மின்ட் ஆகும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸில் KYC பண்ண யூசர்ஸ்க்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்து அதை KYC வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய BAB டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டோக்கனை வச்சுக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோக்கனை வச்சுக்கிறதுனால வந்து நாளைக்கு பைனான்ஸில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கோ அதெல்லாம் ஏதாவது ரிவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கனுக்குன்னு சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த டோக்கனை வந்து யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க மேபி வந்து லாஸ் பண்ணால் கூட அந்த டோக்கன் வந்து ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடி வெரிஃபை பண்ணால் ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து பைனான்ஸ் ஆப் வழியாக நீங்கள் வந்து மின்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் KYCக்கு தான் ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த 8ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய டோக்கனை வந்து நீங்கள் மின் பண்ணிக்கிங்க. ஸோ மின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பைனான்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு மேஜரான நியூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த LUNC அதே போல் USTC இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பம்ப் ஆனிச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த LUNC கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ப்ரொஃபசல்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா LUNCயோட ட்ரேடிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில் போயிடுச்சு. அந்த சப்ளை வந்து பில்லியன் கணக்கு குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டாக்ஸ் ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டாக்ஸ் ப்ரொபோசலால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த USTCன்னு சொல்லக்கூடிய இந்த LUNC வந்து பார்த்திங்கன்னா
பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரொஃபசல்ஸ் என்ன ப்ரொஃபசல் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து லைவுக்கு வரக்கூடிய இந்த ப்ரொஃபசல்ஸ் வழியாக கிட்டத்தட்ட நீங்கள் இந்த லூனாசி USTCயை எங்கேயாவது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் சரி வித்ட்ராவல் பண்ணாலும் சரி 1.2% வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைனில் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் எங்கேயாவது வேலெட்டில் வச்சுருந்தீங்க டெக்ஸ் வேலெட்டில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் யூசர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 ஃபீஸில் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே சமயம் அந்த டோக்கனை நீங்கள் வந்து பிளாக் செயின் வழியாக தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்சைன் டிரான்சாக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1.2% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோக்கனை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப் டு எது வரைக்கும் பர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா அது 10 பில்லியன் சப்ளை வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா லூனாசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் லூனாசியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குவான்டிட்டி குறையுதோ அப்போல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா USTCயோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு தான் சொல்லணும். USTC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லூனாசி வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை இருக்கோ எந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மின்டிங் அதாவது டிஃப்ளேஷனரி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ளேஷனரி டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 டோக்கன் வச்சுருப்பீங்க ஒரு நாள், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து 120 டோக்கனாக மாறும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 90 டோக்கனாக மாறும். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் டிஃப்ளேஷனரி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆம்பிளிஃபோர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷனரி டோக்கன் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனோட ப்ரைஸ் வந்து $1 வந்துச்சு அப்படின்னா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். டோக்கனோட ப்ரைஸ் வந்து கூடுதலாக போணுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளேஷனரி டோக்கன் நடக்கும். அதே மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ USTCக்கும் லூனாசிக்கும் வந்து ஆக்சுவலாக இருக்குது அந்த ஸ்டேபிள் காயினோட கனெக்டிவிட்டி அப்படி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா USTCயாக இருக்கட்டும் இல்லை லூனாசியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து 90% 99% வந்து பார்த்தீங்கன்னா டம்பான காயின் தான். பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து அந்த டேக்ஸ் பேங்க்கான அந்த ப்ரொஃபசல். ஸோ திருத்திர வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசல் 3568 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்யூனிட்டி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1.2% டேக்ஸ் போட்டு அதை பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ப்ரொஃபசலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கோட் அது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 3568 இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4095 அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஎனேபிள் டெலிகேஷன் அண்ட் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஸ்டேக்கிங் அதே போல் டெலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காஸ்மோஸ் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெரா கிளாசிக் கிளாசிக்கில் இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து மிக முக்கியமான அப்டேட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் தமிழ்BTC மற்றும் NammaCrypto சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் NammaCrypto.